ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னென்னா ஒயிட் பிரிஞ்சி அந்த சாதம் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து கேரட்டு, பீன்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய புதினா, ஸ்பைசி ஐட்டம், அவ்வளோதான். பட்டாணி இதை மெயினாக வச்சு சோயா வேணும்னா சோயா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். வெறும் க்ரீன் சில்லி மட்டும்தான் போட்டு செய்வாங்க இந்த சாப்பாடு. நாங்கள் இது வந்து கீ ரைஸ் மாதிரி தான், ஆனால் வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டையும் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டுட்டேன். அந்த சைடு வந்து நான் முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை கிரேவி பண்ணுறதுக்காக கீ ரைஸும் வித் முட்டை கிரேவி தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டில் அரைக்கலை, அதனால் வந்து நாங்கள் கடையில் இது பண்ணதே போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து சாப்பாடு நான் எங்கே செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய சிஸ்டர் வீட்டில் தான் செய்கிறேன். ஆமாம், நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு தான் இதை நாங்களே ரெடி பண்ணி இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து சமைக்கிறோம். இது வந்து ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து முட்டை வெந்துடுச்சு. அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு முட்டையை வந்து நல்லா கீறி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து தக்காளி பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து தம் போட்டாச்சு. அந்த கேப்பில் வந்து முட்டை கிரேவி தான் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்ச முட்டை ஒன்றா கீறி அந்த கிரேவியில் போட்டுட்டு நம்ம நல்லா எந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து முட்டை கிரேவியும் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கீறி ஃபுல்லாக வந்து ஒரு முட்டையை நல்லா திருப்பி நல்லா கீறி அதுக்குள்ளே போட்டோன்னா உப்பு, காரம் இதெல்லாம் வந்து நல்லா இறங்கும். அதுதான் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து எப்போயுமே எல்லா வீடியோவுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. ஸோ சத்தியமாக வீடியோ எடுக்கும்போது சைலண்ட்டாகவே இருக்காது வீடு. அதனால் நான் வந்து எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், முட்டை கிரேவி நல்லா கொதித்து ஃபைனலாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் கடைசியாக மல்லித்தலை பட்டு போட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய முட்டை கிரேவியும் ஒயிட் பிரிஞ்சியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பாடு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த காம்பினேஷன், எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.